வணக்கம்மா. இன்றைக்கி ரைஸ் வாட்டர், அதாவது அரிசி களைஞ்ச தண்ணியோட வண்டலை எடுத்து நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபேஷியல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கம்மா, அரிசி இது என்ன அரிசி வேணாலும் வச்சுக்கலாம். இட்லி அரிசி பச்சரிசி எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நான் பாருங்கள் களையிறேன். இப்போ இது ஆச்சரியமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சுமா. அதனால தான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா களையணும். களைஞ்சி அதை வேறு ஒரு பவுலில் மாற்றுறேன். அந்த ரைஸ் வாட்டரை வேறு ஒரு பவுலில் மாற்றுறேன். இதை பாருங்கள், இந்த தெளிஞ்ச தண்ணியை இருத்தரணும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 2-3 களைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் நிறைய அரிசி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வண்டலத்தை சேகரிக்கிறதுக்கு. இப்போ தெளிந்த வாட்டரை இருத்துட்டு இப்போ பாருங்கள் திக்காக இருக்குது பாருங்கள். அடியில் அந்த மண்டியை மட்டும் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் வச்சு இல்லை ஒரு சட்டியிலையோ ஒரு ஏந்தலான பாத்திரத்தில் வச்சு டெய்லி என்ன செய்யணும் தெரியுமா? வெயிலில் வச்சிடணும். இந்த வண்டலை எடுத்து டெய்லி வெயிலில் வச்சா அது என்ன செய்யுது? திக்காக ஆகிட்டே இருக்குது. இந்த வெயிலில் வைக்க நம்ம திக்காகி அதை பாருங்கள் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். திக்காக ஆகிட்டே இருக்கும். ஏன்னா திக்காக ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க சும்மா சாதாரணமாகவே நம்ம வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், அது கட்டியாக, அதாவது எப்படின்னா முல்தானி மட்டி கட்டி விற்கும் இல்லையா, இந்த சீனா களிமண் நல்லா பாறையாக இருக்கும் பாருங்கள், அது மாதிரி காஞ்சிரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அந்த பேஸ்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு அதை கல் மாதிரி இருக்கிறத அரைச்சி மிக்சியில் அதை நான் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தெளிந்த நீரை வடிச்சிட்டு முதல்ல களையணும். அப்புறம் தெளிய வைக்கணும். அப்புறம் தெளிஞ்சதுக்கப்புறம் வடித்து அந்த வண்டலை இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு காலையில் நீங்கள் வெயிலில் வைக்கணும், சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்துடணும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த ஒரு கல் மாதிரி பாறை மாதிரி இறுவி போயிடுது. அதை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் தேவையானாமா இந்த பவுடரில் சிவப்பு சந்தனம்னு நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். சந்தன பவுடரும், பியூர் சந்தன பவுடரும் கலந்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்காக கலந்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். முல்தானி மட்டி கூட ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். ஆனால் ஒன்றும் நான் கலக்கலை, சிவப்பு சந்தனம் மட்டும் கலந்துருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையானது பச்சை பால் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாதி தக்காளி நல்ல பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கயனி பவுட்ரு, வண்டல் பவுட்ரு, அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரோஸ் வாட்ரு, இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த கை நம்ம ஃபேஸுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த அந்த இதில் காட்டனில் முதல்ல பச்சை பாலை தொட்டுக்கணும். பச்சை பால் நல்ல கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பச்சை பாலை நீங்கள் வெயிட் பண்ணவே முடியாது. நீங்கள் காலையில் பாருங்கள், வெறும் பச்சை பாலை நீங்கள் எப்போவும் காஃபி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பாலை எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிளென்ஸ் பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா டெய்லி கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பச்சை பாலால் நான் கிளென்ஸ் பண்ணுறேன். முதல்ல கழுத்து பகுதி, முதுகு பகுதி எல்லாத்துலேயும் போட்டுங்க. நான் இந்த கையை நீங்கள் க்ளோவாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காட்டனால் அதை மறுபடியும் தொடச்சிக்கிறேன். இன்னொரு தடவை நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா 2 தடவை நான் அந்த பாலால் இந்த கிளென்ஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ அது பண்ண அந்த கையோட க்ளோயிங் உங்களுக்கு ஃபேஸில் கட்டாயம் வரும். இப்போ மறுபடியும் பாலை தொட்டு காட்டனால் நல்லா அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இது சாதாரணமாக கை விரலுங்கிறதுனால இப்படி பண்ணுறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இப்போ துடைக்கிறோம். இப்போ இந்த பாலால் கிளென்ஸ் பட்டு துடைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ மேல் நோக்கி தொடங்க எப்போவுமே. இப்போ இந்த தக்காளி பழத்தில்மா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தக்காளி பழத்தில் ஸ்க்ரப் பண்ணுறோம். அதில் கொஞ்சோண்டு சுகர் நீங்கள் மேலே அப்படியே தூவிட்டு இப்போ அது ஸ்க்ரப்பர். இப்போ அந்த சுகர் தான் இந்த கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், இந்த அப்படியே ரொம்ப அருமையாக இருக்குமா. கழுத்து பொரடி இந்த கருப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். அதில் தக்காளியில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். கொஞ்சோண்டு தூவி இப்போ தேய்ச்சிடும். அங்கே பாருங்கள், அழகாக நல்லா ஒரு 2 நிமிஷமாவது நல்லா ரவுண்டில் ரொட்டேட் பண்ணணும். ரவுண்டாக அப்படி வர்ற மாதிரி நீங்கள் மேல் நோக்கி துடைக்கணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ஃபேஸை நீங்கள் மேல் நோக்கி துடைக்கணும். துடைக்கும்போது
நீங்கள் மேல் நோக்கி துடைக்கணும். அதே மாதிரி கழுத்து, முதுகு பகுதியில் இதை போடுங்க. வாரத்துக்கு நீங்கள் 2 தடவை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபேஸில். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுலே நம்ம செஞ்சுக்கிறது. இந்த கழனியை பற்றிமா ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த நம்ம கழனி வண்டல் இது மாவு இருக்கு இல்லையா, அதை 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து சிகப்பு சந்தனம் ஆல்ரெடி கலந்துருக்கிறேன். அங்கே பாருங்கள், அது கலந்ததையும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அந்த வெள்ளை பவுடரில் அந்த கலந்ததையும் போட்டிருக்கேன். இப்போ லெமன் வந்து ஒரு 10 சொட்டு புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் ஒன்றும் பயப்படாதீங்க, லெமன் ஜூஸ் நல்லது தான். தேன் வந்து புருவத்தில் பட்டால் வெள்ளையாக போகுமோ அப்படி எப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். அது க்ளோ கொடுக்கறது வந்து தேன் ஃபேஸுக்கு. இப்போ ரோஸ் வாட்டரை நம்ம நல்லா அந்த பவுடரில் நம்ம கலக்கிட்டு எவ்வளவு ரோஸ் வாட்டர் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா பேஸ்ட்டாக ஆக்கணும் இல்லையா நம்ம இது ஃபேஸில் வந்து பேக் போடுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அதில் ஊற்றி நான் வந்து அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு. நல்லா அதை எடுத்து மேல் நோக்கி அப்படியே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். பாருங்கள், மேல் நோக்கி, எப்போவும் மேல் நோக்கி தான் போடுறேன். அங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த கழனியோட நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணம்மா. நான் வந்து போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பாடு சமைக்கும்போது கழனி எடுத்து வச்சுட்டியான்னு கேட்பாங்க அம்மா. கழனியோட மகத்துவம்லாம் அப்போ ஒரு மாதிரி தான். ஆனால் நாங்கள் வந்து இப்போல்லாம் கழனி எடுத்து சமைக்கிறதில்ல, எல்லாம் தண்ணி தான். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த கழனியோட பிரயோஜனம் நமக்கு தெரிஞ்சு வருது. ஹேர் க்ரோத்துக்கு கூட அதை கடைசியில் தலை குளிச்சுட்டு கடைசியில் அதை கழனி தண்ணியால் அலசிக்கிங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், இது மாதிரி செஞ்சால் என்னன்னு. ரொம்ப பிரயோஜனமான ஒரு இதாக இருந்துச்சுமா, பவுடராக இருந்துச்சு இது. இப்போ அப்ளை பண்ணிட்டோம். கழுத்து பகுதி, முதுகு பகுதியெல்லாம், இந்த கழுத்து பகுதியெல்லாம் போடுறோம் பாருங்கள், அது மாதிரி போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அது அப்படியே காஞ்சிரும். 10 நிமிஷம் கழித்து என்ன செய்யணும், தண்ணியை கொஞ்சம் கையில் தொட்டுக்கிட்டு அந்த தண்ணியால் கையை முகத்தை இது பண்ணிக்கணும், நினச்சிக்கோங்க. ஏன்னா காஞ்சி போயிடுது இல்லையா. நினச்சிக்கிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்னா அப்படியே தண்ணியால் தொடுறேன் பாருங்கள். ஏன்னா காஞ்சி போனதுக்கப்புறம் தண்ணியை வச்சு தொட்டு அப்படியே ரவுண்ட் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். நல்ல மசாஜ் இது என்ன மசாஜ் கொடுக்கணும் ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, முதுகுக்கெல்லாம் மசாஜ் கொடுங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே, ரொம்ப அழுத்தாமல் மசாஜ். எப்படி ஒரு கட்டை வரலால் கீழேருந்து மேலே அப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள், அது மாதிரி ஃபேஸில் செய்யணும். கீழேருந்து அப்படி செய்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் செய்யணும். செஞ்சுட்டு அதை நல்லா உங்களுக்கு தெரியும் போதுமான அளவு நம்ம நல்லா இருக்கும், க்ளோவாக இருக்கும்போது என்ன செய்யணும், மறுபடி நல்ல ஒரு காட்டன் கிளாத்து எடுத்து நினச்சி நான் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு இதுமா. நீங்கள் வந்து இதை நிச்சயமாக செஞ்சு பார்க்கணும். என்ன செஞ்சு பார்த்துட்டு அதோடய பிரயோஜனத்தை இது பண்ணுவீங்க. பாருங்கள், இப்போ காட்டன் கிளாத்தால் நல்லா துடைச்சிட்றேன். நல்லாவே துடைச்சிட்டு அதை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குமா. இப்போ பாருங்கள், அதை எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை புழிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் கிளாத்தால் எப்படி துடைச்சி அப்படியே நல்ல ஒரு அதுக்கப்புறம் துடைச்சிட்டு கொஞ்சம் அது மேலே வந்து ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ல, அதனால் அங்கே பாருங்கள் துடைச்சாச்சு. இந்த கையோட க்ளோயிங் தான் ஃபேஸில் அப்படியே வரும்மா. நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து செய்கிறேன். ஒத்தி எடுக்கணும், அதாவது ஒயிட் டவலால் கடைசியில் இப்படி ஒத்தி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அப்ளை வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும்னு. அங்கே பாருங்கள், இது வந்து உண்மையாக இது ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிம்மா.